Hi friends, I'm Marasi. Welcome to Groovy Max. நம்ம போன கிளாஸ்ல base multiplication above the base and below the base over number இருக்கிற மாதிரி for bases 10 and 100 பார்த்தோமா. இன்னைக்கு அதே multiplication with higher bases வச்சு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். First problem 1002 into 998. 1002 998 எந்த பேஸ்க்கு பக்கமா இருக்கு? இதோட பேஸா எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? பேஸ்னா என்ன? 10 பவர் நம்பர்ஸ். சோ 1002க்கும் 998க்கும் எந்த பேஸ நம்ம பேஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேஸ் 1000 எடுத்துக்கலாமா? எஸ், 1002 above the பேஸா இருக்கு, 998 below the பேஸா இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் பேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அடுத்து என்னோட ஆன்சரை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். LHS அண்ட் RHS ரெண்டா பிரிச்சுக்கிறேன். LHSக்கு என்ன பண்ண போறோம்? நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் என்ன? 1002 and 998. RHSக்கு என்ன பண்ணணும்? 1002 and 998 ஓட 8 we have to subtract it. அத நம்ம 1000ல இருந்து subtract பண்ண 1000 ஆல subtract பண்ண போறோம். So 1002 minus 1000 அப்படின்னா minus 2, sorry, plus 2 and 998 minus 1000 அப்படின்னா minus 2. ஓகேவா? அப்ப என்னோட RHSல என்ன 2 and minus 2 வருது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? LHS ஓட ஆன்சர் வர்றதுக்கு என்ன செய்யணும்? கிராஸ் அடிஷன் பண்ண போறோம். அண்ட் RHSக்கு என்ன பண்ண போறோம்? RHSக்கு சப்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சரோட ப்ராடக்ட் எடுக்க போறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ். அப்ப LHS என்ன வந்துரும்? 1000 and RHS 2 into minus 4 minus 2 minus 4 வந்துருது. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்? நம்மளோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுமா? ஆமா, இங்க RHSல எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஆனா RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அப்படின்னா என்னோட பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும். இங்க எனக்கு 3 ஜீரோ இருக்கு. அப்ப இங்க எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்? 3 டிஜிட்ஸ் இருக்கணும். அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம்? 0 0 4 minus 0 0 4. அத பார் நம்பரா கன்வெர்ட் பண்ணா எப்படி வரும்? ஜீரோக்கும் பார் சேர்க்கணுமா அப்படின்னு கேப்பீங்க. எஸ், கண்டிப்பா ஜீரோக்கும் பார் சேர்க்கணும். அப்ப 0 0 4 ஹோல் பார். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப 1002 into 998 எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 10004 பார். ஓகேவா? அப்ப வின்குலம் நம்பரை அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட ஆன்சர்ல இருக்கிற ஹோல் நம்பர் பார்ட்டையும் பாசிட்டிவ் பார்ட்டையும் பார் நம்பர் பார்ட்டையும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு நிக்கிலம் எடுக்கிறேன். பார் நம்பர் பார்ட்டுக்கு நிக்கிலம் எடுக்கிறேன். ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு ஏக்கன் யூனம் எடுக்கிறேன். சோ 1000 minus 1 ஏக்கன் யூனம். அப்ப 1000 ஓட ஏக்கன் யூனம் 999 and நிக்கிலம் நிக்கிலம் of 004 all from 9 and last from 10. அப்ப 9 minus 09 9 minus 09 and 10 minus 4 6. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 999996. அப்ப 1002 into 998 is equal to 999996. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? வாங்க. அடுத்த சம் 1013 into 998. இங்கேயும் பேஸ் என்ன வரும்? 1013 and 998 ரெண்டு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பருமே எந்த பேஸ்க்கு ரொம்ப நியர்பையா இருக்கு? நியர்பை டு பேஸ் 1000. ஓகேவா? எஸ், ஓகே, 1000க்கு நியர்பையா இருக்கு. அப்புறம் ஆன்சர் என்ன பண்ணணும்? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் LHS ஆவும் RHS ஆவும் ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கிறோம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் LHSக்கு நம்பர்ஸ் அப்படியே எடுத்துடுறேன். RHS கண்டுபிடிக்க என்ன பண்ண போறேன்? இந்த நம்பர்ஸ் minus 1000 பண்ண போறேன். இந்த நம்பர்ஸ்ல இருந்து 1000 சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1013க்கு minus 13, sorry, plus 13 and 998க்கு minus 2 வருது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? என்னோட LHS ஓட ஆன்சர் அண்ட் RHS ஓட ஆன்சர் வேணுமா? ஆமா, அதுக்கு என்ன பண்ண போறோம்? LHS ஓட ஆன்சருக்கு கிராஸ் அடிஷன் பண்ண போறோம் அண்ட் RHSக்கு சப்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சரோட ப்ராடக்ட் எடுக்க போறோம்.
அப்ப 1013 minus 2 or 998 plus 13 is equal to 1011 and 13 into minus 2 வந்து minus 26. அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்? RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? RHSல இருக்கிற டிஜிட்ஸ் வந்து ஜீரோஸ் பேஸ்ல இருக்கிற ஜீரோஸ்க்கு ஈக்குவலைஸ்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சமமா இருக்கா? இங்க 3 ஜீரோ இருக்கு. அப்ப இங்க எத்தனை டிஜிட்ஸ் வரணும்? 3 டிஜிட்ஸ் வரணும். ஆனா இங்க எனக்கு எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? இத வந்து 3 டிஜிட் நம்பரா மாத்திக்கிறோம். அப்ப 0, 2, 6 அப்புறம் இந்த ஹோல் ஃபுல்லா எல்லாத்துக்குமே சேர்த்து பார். ஓகேவா? ஓகே. அப்ப 1013 into 998 எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1011026 பார். அடுத்து இப்ப நமக்கு வின்குலம் நம்பரா தான் ஆன்சர் வந்திருக்கு. சோ வின்குலம் நம்பரை நம்ம ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அது பண்ணலாமா? 100111026 ஹோல் பார். இத வந்து நான் வந்து இப்ப வந்து ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட நம்பரோட பாசிட்டிவ் பார்ட் அண்ட் நெகட்டிவ் பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் பார்ட்டுக்கு ஏகன்யூனம் பண்றேன், நெகட்டிவ் பார்ட்டுக்கு நிக்கிலம் பண்றேன். ஏகன்யூனம்னா -1, நிக்கிலம்னா all from 9 and last from 10 பண்ண போறோம். அண்ட் ஏகன்யூனம் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? 1010 கிடைக்கும். அண்ட் நிக்கிலம் of 0 to 6 வந்து 974 வரும். அப்ப 1013 into 998 is equal to 1010974. ஓகேவா? ஆன்சர் கிடைச்சிச்சா? எஸ். இன்னும் ஒரே ஒரு பெரிய சம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் சம் 10,004 into 9,997. இந்த ரெண்டு நம்பருமே எந்த பேஸ்க்கு ரொம்ப நியர்பையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நம்பருமே இஸ் க்ளோசர் டு தி பேஸ் 10,000. ஆமா தானே? ஆமா. So இதோட பேஸ் வந்து 10,000 and 10,004 is above the base and 9,997 is below the base. Okay. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? as usual நம்மளோட LHS and RHS எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்? LHSல நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் RHSக்கு என்ன பண்ணணும்? LHS வந்து பேஸால பேஸ் என்ன இங்க 10,000 ஆல வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 10,004 minus 10,004 and 997 minus 10,000 minus 3. RHSல நமக்கு என்ன வருது? 4 and minus 3 வருது. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம வந்து LHS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் கிடைக்க கிராஸ் அடிஷனும், RHS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் கிடைக்க சப்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சரோட ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப 10,004 minus 1 or 9,997 plus 4 is equal to 10,001 and 4 into minus 3 வந்து minus 12. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்மளோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணணும். RHSல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பேஸ்ல எத்தனை இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு பேஸ்ல அப்படின்னு பார்த்தா 4 ஜீரோ இருக்கு. அப்ப நம்மளோட RHSல எத்தனை டிஜிட்ஸ் வேணும்? 4 டிஜிட்ஸ் வேணும். ஆனா இங்க எனக்கு இருக்கிறது வெறும் 2 டிஜிட்ஸ் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 டிஜிட்டை வந்து 4 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா preceding zeros, முன்னாடி ஜீரோ நம்பருக்கு முன்னாடி வந்து ஜீரோ ஆட் பண்ணி நான் வந்து இத வந்து 4 டிஜிட் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பார் போடும்போது 4 டிஜிட்டுக்கும் சேர்த்துதான் பார் போடணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார் போடுறது எத்தனை டிஜிட்ஸ் நீங்க முன்னாடி ஆட் பண்ணீங்கனாலும் அத்தனைக்கும் சேர்த்துதான் அது நெகட்டிவ் நம்பர். உங்களோட RHS நெகட்டிவ் தான் ஃபுல்லா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து 10,004 into 997க்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இந்த வேல்யூவோட இது வந்து வின்குலம் நம்பரா இருக்கு. வின்குலம் நம்பரை நான் வந்து இப்ப என்ன பண்ணணும்? என்னோட ஹோல் நம்பரா நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்? வின்குலம் நம்பர்ல இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்டையும் பார் நம்பர் பார்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் பார்ட்டுக்கு ஏகன்யூனம் இருக்கிறோம். பார் நம்பர் பார்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்? பார் நம்பர் பார்ட்டுக்கு நிக்கிலம் நவத்த ஸ்டரமம் தசதக, அதாவது ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10 பண்ண போறோம். அப்ப 10,001 minus 1க்கு வந்து 10,000 அண்ட் நிக்கிலம் ஆஃப் 0012 வந்து 9988. ஓகேவா? அப்ப 10,004 into 9,997 is equal to 100009988. ஓகேவா?
ஈஸியா இருக்கா? ஆனா இத நீங்க ரெகுலரா கண்டினியூஸா வேற வேற நம்பர்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இந்த ப்ராப்ளம்ஸ் கூட வித்தின் 5 to 10 செகண்ட்ஸ் குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஒரே இது பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் வந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்லாட்டி எனக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கத்துக்கிட்டோம். ஓகே, பாய், தேங்க்யூ.